நில்லுமா, நில்லு நில்லுமா, நில்லுமா. கோவை சிங்காநல்லூர் ஜிவி ரெசிடென்சி பகுதியில் உள்ள வீட்டில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்ற கும்பல் மீண்டும் அதே வீட்டை நோட்டமிட வந்தபோது பொதுமக்கள் பிடித்து கொடுத்தும் போலீசார் ஆதார் கார்டு இல்லை, எப்படி நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதாக சிங்காநல்லூர் காவல் உதவியாளரிடம் பாதிக்கப்பட்ட மருத்துவர் புகார் அளித்துள்ளார். கோவை ஜிபி ரெசிடென்சி சவுத்தன் அவென்யூ பகுதியை சேர்ந்தவர் மருத்துவர் டி வெங்கடபதி ராஜா. இவர் தனது புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டின் கீழ்த்தளத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1.80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்பு கம்பிகள், ஏசி செப்பு குழாய்கள் மற்றும் மின்சாதன பொருட்களை கடந்த ஜூன் 8ஆம் தேதி மர்ம கும்பல் ஒன்று திருடிச் சென்றுள்ளது. இதுகுறித்து முழு சம்பவமும் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியிருந்தது. பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க தயாராகி வந்த நிலையில் இன்று மதியம் 3 மணி அளவில் அதே திருட்டு கும்பலை சேர்ந்தவர்கள் மீண்டும் அந்த வீட்டின் அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் உளவு பார்த்து நோட்டமிட்டுள்ளனர். முந்தைய சிசிடிவி காட்சிகளை வைத்து அவர்களை அடையாளம் கண்ட வீட்டின் உரிமையாளர் அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் நயாரா பெட்ரோல் பங்க் அருகே வைத்து அவர்களை மடக்கி பிடித்து சிங்காநல்லூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து தாமதமாக வந்த சிங்காநல்லூர் போலீசார் பிடிபட்டவர்களை உடனடியாக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லாமல் மெத்தன போக்குடன் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் காவல் நிலையத்திலும் இவர்களிடம் எந்த அடையாள சான்றும் இல்லை, என்ன செய்ய முடியும் என கூறி வழக்கு பதிவு செய்யாமல் தங்களை சமாதானப்படுத்தி அனுப்ப முயன்றதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதே கும்பலால் தங்களது கடையில் பொருட்கள் திருடப்பட்டதாக கூறி மற்றொரு தம்பதியினரும் புகார் அளிக்க வந்த நிலையில் அவர்களது புகாரையும் போலீசார் அலட்சியப்படுத்துவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் தனிநபர் திருட்டு அல்ல என்றும் சிங்காநல்லூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து திருட்டில் ஈடுபட்டு வரும் ஒரு பெரிய கும்பலின் வேலையாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எனவே சிங்காநல்லூர் காவல் உதவி ஆணையர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டாக்டர் வெங்கடபதி ராஜா அளித்துள்ள மனுவில் கூறியுள்ளார். பொதுமக்களால் பிடித்துக் கொடுக்கப்பட்ட நபர்களின் உண்மை அடையாளம், முகவரி மற்றும் பின்னணியை தீவிரமாக விசாரிக்க வேண்டும். ஜூன் 8 அன்று நடந்த திருட்டு சம்பவம் மற்றும் இன்று வீட்டை நோட்டமிட்ட சம்பவங்களின் சிசிடிவி காட்சிகளை பரிசீலித்து உரிய வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இந்த திருட்டு கும்பலின் பின்னணியில் உள்ள முக்கிய குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிய வேண்டும். இவர்களுக்கு தமிழக அளவிலோ அல்லது பிற மாநிலங்களிலோ ஏதேனும் பழைய குற்ற பின்னணி உள்ளதா என்பதை ஆராய வேண்டும். இதே கும்பலால் பாதிக்கப்பட்ட மற்றொரு தம்பதியின் புகாரையும் முறையாக ஏற்று விசாரிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் அப்பகுதி பொதுமக்களுக்கும் உரிய போலீஸ் பாதுகாப்பையும் இரவு நேர ரோந்து பணியையும் தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் பட்டப்பகலிலேயே திருடிய இடத்திற்கே மீண்டும் வந்து நோட்டமிட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குற்றச்சம்பவம் எதுவும் நடப்பதற்கு முன்பாக போலீஸ் உயரதிகாரிகள் இதில் உடனடியாக தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜிவி ரெசிடென்சி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.